நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்ம எல்லோருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம் கிறிஸ்துவின் மலை உபதேசம் என்ற தலைப்பில் அநேக திவ்ய உணர்வுகளை வர இருக்கும் நாட்களில் ஆராய இருக்கிறோம். அதில் இன்று நாம் கிறிஸ்து தமது மலை உபதேசத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரை உள்ள வசனங்களில் சொல்லுகையில், உனக்கடுத்தவனை சிநேகித்து அல்லது உன்னோடு வாசம் பண்ணும் உன் சகோதரனை சிநேகித்து தேவன் உனக்கு தூரப்படுத்தி வைத்திருக்கும் அல்லது உன்னிடமிருந்து பிரித்து வைத்திருக்கும் உன் சத்ருவை பகைப்பாயாக என்று மோசையினால் சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்படி அவர் சொல்லி, நான் என்னுடைய ஆவியை பெறும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை நான் என் சத்துருக்களை சிநேகிப்பது போல் நீங்களும் சிநேகியுங்கள். அல்லது உங்கள் மெய்யான சத்ருவை நீங்கள் அறிவதால் உங்களை அறியாமல் விரோதிக்கிற மனுஷரை சிநேகியுங்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அறிந்தபடியால் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றும், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் பதிலுக்கு பகையை வளர்க்காமல் பதிலுக்கு நீங்களும் பகைக்காமல் அந்த பகையை நன்மையினால் வெல்லுங்கள் என்றும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நான் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் செய்வது போல எனக்குள் நீங்கள் நிலைத்திருக்கும்படி நீங்களும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் செய்து நீங்கள் என்னில் நிலைத்திருப்பதால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு என்னாலே அவருக்கு புத்திரராய் இருப்பீர்கள். என்னவென்றால், அவர் பட்சபாதம் இல்லாமல் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நன்மை வரும்படிக்கு தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்களும் பூமிக்குரிய மனுஷரை போல் உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் என்ன? ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆயக்காரரும் அல்லது உலகத்தாரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் அன்பின் வாழ்த்துக்களால் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து ஆவிக்குரிய பிரகாரம் செய்கிறதென்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல அவராலே பிறந்த நீங்களும் அவரை போல் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்கிறார். நாம் நன்மையாகவே இருந்து அந்த நன்மையினால் அவரை போல் தீமையை வெல்ல கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறார். கர்த்தரால் பலம் உண்டாகும்படிக்கும் இப்படி இருக்க வேண்டும் என்கிறார். கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.